जय जय शङ्कर हर हर शङ्कर ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் அற்புதமான இந்த நல்ல நாளிலே நம்முடைய தரிசனம் டிஜிட்டல் வாயிலாக பெரியவா தரிசனத்தில் சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. என் நெஞ்சமெல்லாம் இன்றைக்கு குஷியோ குஷி என்று இருக்கிறது. காரணம், குழந்தைகள் முதல் பெரியவா வரை நாம் எங்கு சென்றாலும் தரிசனம் டிஜிட்டல் வாயிலாக நாங்கள் பெரியவாவை தரிசித்தோம் என்று சொல்கின்றீர்கள். அந்த எல்லா புகழுக்கும் எல்லா வெற்றிக்கும் காரணம் நீங்களும் எங்களுடைய ஒட்டுமொத்த தொழில்நுட்ப கலைஞர்கள் குழுவும் நிர்வாகமும் தான். காரணம், இந்த மண்ணுலகில் இப்படி ஒரு தவசீலர், ஒரு தவசித்தர், ஐம்புலன்களையும் அடக்கி 100 ஆண்டு காலம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று இந்த மண்ணை உய்விப்பதற்காகவே தன்னையே கரைத்த அந்த ஞான புனிதரை சிந்திக்க வேண்டும் என்பதுதான் இந்த தொடரினுடைய அவா நோக்கம். ஆன்மீக அன்பர்களே, இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய மகோ உன்னதமான செய்தி கல் சொல்லும் கதை. கல் சொல்லும் கதை. உங்களுக்கு தெரியும், பெரியவாளை சேவிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்காக வந்த நபர்கள் உண்டு, நூற்றுக்கணக்காக வந்த காலமும் உண்டு. பெரியவாவினுடைய மகிமை கவியரசு கண்ணதாசன் சொன்னதைப் போல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணதாசன் பதிவு செய்கிறார். இன்னும் 50 ஆண்டுகள் கழித்து மகா பெரியவருடைய புகைப்படத்தை எல்லோரும் பையில் வைத்து கொண்டு இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய காற்றை போல அவருடைய புகழ் பரவிக்கொண்டே இருக்கும்னாரு. அது சத்தியம், உண்மை, நிதர்சனம். ஒரு நண்பகல் வேலை பெரியவாவை தரிசிக்கிறதுக்கு ஒரு குடும்ப அன்பர்கள் வராங்க. அப்போ ஒரு இளைஞன் அவள் அம்மா அப்பாட்ட கொஞ்சம் சிடுன்னு பேசுகிறத பெரியவா ஓரமாக செவிமடுத்துட்டா. சாயந்தரம் பெரியவா மடத்துலேருந்து அப்படியே காஞ்சிபுரம் கோவில் போய் காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது இந்த குடும்பம் அங்கே இருக்குது. அப்பையும் அந்த குழந்தை இறை பக்தி தான், ஆனால் கொஞ்சம் விடு சிடுங்கிறத பெரியவா பார்த்துட்டே இருக்கா. ஒரு 2-3 நாள் அவள் காஞ்சிபுரம் மடத்திலேயே இருந்து பெரியவாளுக்கு பணிவிட பண்ணுறா. இந்த குழந்தையும் ஒரு இளைஞன் தான், ஆனால் அவன்கிட்ட உள்ளூர என்ன இருக்குன்னா கொஞ்சம் கோபம், கொஞ்சம் சிடுசிடுப்பு தன்மை, கொஞ்சம் முன்கோபி. சில பார்த்திங்கன்னா இளைஞர்கள் அறிவில் சிறந்தவங்களாக இருப்பாங்க, ஆளுமையில் மேம்பட்டவங்களாக இருப்பாங்க, ரொம்ப திறமையானவர்களாக இருப்பாங்க, எல்லாம் இருக்கும். அவங்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்த தெரியாது. பொறுமை, நிதானம், கோபம் குறைத்தல் வாழ்க்கையில் இருந்தால் ஜெயிக்கலாம். என்ன நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. அப்படி இருந்தால் நம்ம ஞானி ஆகிடுவோங்கிறீங்களா? இப்போ அந்த ஞானி சொன்ன கதையை பாருங்கள். இதெல்லாம் பெரியவா உள் வச்சுட்டா. இந்த 2-3 நாள் அந்த குடும்பமே அந்த மடத்தை சுற்றி வந்ததையும் பெரியவா பார்த்துட்டா. இந்த குழந்தைக்கு தான் ஒரு நீதி போதனை வகுப்பு, இந்த குழந்தையினுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறா. பெரியவா திடீர்னு நினச்ச போதெல்லாம் சத் சங்கம் மாதிரி சின்ன அப்படி உட்காந்துருக்கக்கூடிய டிவோட்டீஸ் முன்னாடி மட திறந்த குற்றால நீர்வீழ்ச்சி மாதிரி எதையாவது கொட்டிட்டு போயிடுவா. ஒரு சாயந்தர வேளையில் சந்திரமௌலீஸ்வரர் பூஜையெல்லாம் கார்த்தாலேருந்து எல்லாம் முடிச்சுட்டு தீர்த்த பிரசாதம்லாம் கொடுத்துட்டு மாலை பூஜை முடிச்சுட்டு பெரியவா எதேச்சியாக சொல்கிறா, நம்ம கோவிலுக்குள்ளே போகிறோம். கர்ப்ப கிரகத்தில் இருக்க சுவாமியும் கல் தான். இந்த சுவாமியை பார்க்குறதுக்கு உள்ளே போகும்போது நம்ம மிதிச்சுட்டு போகிறோமே ஒரு படிக்கல், அதுவும் கல் தான். எப்படி சொல்கிறார் பாருங்கோ. கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய சுவாமியும் கல் தான். இந்த சுவாமியை பார்க்குறதுக்கு முன்னாடி நிலப்படி இருக்கும்ல கல், அது மேலே சில பேர் நின்றுட்டு அப்படி காலை ஊனிட்டு பார்க்குறாளே, அதுவும் கல் தான். ரெண்டும் கல். அதை கன்னத்தில் போட்டுக்கிறான், இது காலுக்கு கீழே இருக்குது. எப்படி பெரியவா நுட்பத்தை பாருங்கோ. அதை கன்னத்தில் போட்டுக்கிறான், இது காலுக்கு கீழே இருக்குது. எப்படின்னு பார்க்குறீங்களா? பொதுவாக சுவாமி சிலைகள் பெரிய பெரிய மலையிலேருந்து தான் செதுக்கி எடுப்பா. அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சிற்பி செதுக்கி கண், காது, மூக்கு எல்லாம் வச்சு ஆவாகனம் பண்ணி குடமுழுக்குக்கான வைபவத்தில் எல்லாம் பண்ணி நீரை நெருப்பையும் மையப்படுத்தி கும்பாபிஷேகம் பண்ணி சுவாமிக்கு கண் திறந்து கும்பத்து தண்ணியை ஊற்றி கர்ப்பகிரகத்தில் வச்சு அதை எல்லாரும் தூப தீபம் காட்டும் போது கன்னத்தில் போட்டு கொண்டாடுறோம்.
சிவாராமா கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்லாம் சொல்கிறோம். அதுக்கு என்ன காரணம்? அட நம்ம மனுஷன் எந்த வார்த்தையை பாருங்க, மனுஷன் மிதிச்சுண்டு நின்று பார்க்குறான்ல, அதுவும் கல், சுவாமியும் கல். ஒரு கல் காலுக்கு கீழே, இன்னொரு கல் கன்னத்தில் போட்டுக்கிறா. என்னன்னு பார்க்குறேலா? சிற்பி ஒரு கல்லை செதுக்குறான், அவன் கைக்கு அகப்படாமல் கல் கொஞ்சம் தன்னுடைய செயல்பாட்டிலேருந்து மீறி மீறி கீழே விழுகுது. திருப்பியும் எடுக்கிறான், செதுக்கி பார்க்குறான், முடியல, டொபக்குன்னு கீழே விழுந்துகிட்டே இருக்குது. காரணம், இந்த உளியோடைய வலி தாங்க முடியல, உளியோட வலி தாங்க முடியல. கையுக்கும் அது அகப்படலை, கையுக்கும் அகப்படலை, உளியோடைய வலியும் தாங்க முடியல. சிற்பி யோசிக்கிறான், இது நமக்கு சுத்தப்படாது, 4க்கு 6 6, 4க்கு 6 6, அதை சரி பண்ணு, அதை படிக்கல்லாம் போடுங்கிறான். இன்னொரு கல்லை எடுக்கிறான், செதுக்கிறான், அடிக்கிறான், செதுக்கிறான், அடிக்கிறான். பொறுமையாக நிதானமாக எல்லாத்தையும் அதை அக்செப்ட் பண்ணிக்குது. அதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு ஆவாகனம் பண்ணி கர்ப்ப கிரகத்தில் வச்சுக்கிறான். அதை நம்ம சுவாமின்னு கன்னத்தில் போடுறோம். இது எதை காட்டுறதுன்னு நினைக்கிறேன்? எதுவுமே பொறுமையும் நிதானமும் அந்த வலியை, உளியால் வரக்கூடிய வலியையும் பொறுத்துண்டா பலருடைய பாராட்ட பெறக்கூடிய சாமியாக ஆகிறோம். இல்லைன்னா பல பேர்கிட்ட காலுக்கு கீழே மிதி வாங்குகிறோம். நம்ம வாழ்க்கையும் அப்படி தான் அப்படின்னு பிரசாதத்தை கொடுத்துட்டு உள்ளே போனாராம். இந்த கல்லை வச்சு கதை சொன்னார்ல, அது அந்த இளைஞனுக்கு எடுத்த கூட பாடம். நீ அறிவில் இருக்கலாம், திறமை இருக்கலாம், ஆற்றல் இருக்கலாம், ஒழுக்கம் இருக்கலாம், கோபம், எப்போதுமே கோபத்தில் சில்லற காசு மாதிரி சிதற வார்த்தை இருக்குது பாருங்க, அதை அள்ள முடியாது. உண்மையாகவே நம்ம பெரியவாளுடைய டிவோட்டினா தாய் தகப்பன், குருமார்கள், தேசபக்தி, இது மட்டும் கிடையாது. கோபத்தை தவிர்த்து பிறர் உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று நினைக்கிறாயோ, பிறர் உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று நினைக்கிறாயோ, நீ அப்படி பிறரை நடத்து என்கின்ற வேத வாசகத்தோடு பெரியவா சொன்ன கல் சொல்லும் பாதையில் நாமும் பொறுமையோடும் நிதானத்தோடும் சகிப்புத்தன்மையோடும் இன்னைக்கு மட்டுமல்ல எல்லா நாளையும் கையாண்டா வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம். शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर